இப்ப இந்த சனி வக்ர பயிற்சினால தங்கம் விலை எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து ஜூன் மாதம் முழுக்க வந்து ஏற்ற இறக்கங்கள்ல இருந்த தங்க விலை வந்து இப்ப ஜூலை 1ஆம் தேதியில வந்து பயங்கரமா குறைஞ்சுச்சு. முதல் 3 தேதியில வந்து நல்லாவே குறைஞ்சு வந்தது. இப்போ வந்து திரும்பவும் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. இந்த தங்க விலை எப்படி இருக்கும்? மன்னவன் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மனையில சனி பகவான் வக்ரம் அடைகிறார். உலோகத்துக்குரிய காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடியது சனிதான். அந்த சனியே வக்ர நிலையில வரும் பட்சத்துல நிச்சயமாக தங்கம் வெள்ளி விலை நிலவரத்துல எதிர்பார்த்திராத சில சறுக்கல்களை வரக்கூடிய 139 நாட்கள்ல நம்ம கண்கூட பார்ப்போம். தங்கத்தினுடைய விலை குறைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மக்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில நிகழ்வுகளும் அந்த உலோகத்தினுடைய விலைகள்ல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. உலக அளவுல வந்துட்டு இந்த நோய், ஆரோக்கியம், அ இந்த கொரோனா மாதிரியான தொற்றுகள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள் வந்தது. அந்த மாதிரி இப்போ எப்படி இருக்கும்? நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அவ்வப்போது சில தொற்றுகள், காற்றில் பறக்கக்கூடிய நோய்கள் நிச்சயமாக உருவாகும். அது கடந்த சந்திப்பில் கூட நம்ம 2 பேர் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் மேடம். அது ஏன்னா சூரியனோட மனையில கேது இருக்குங்கால் சூரிய கிரகண தோஷம் ஏற்படும். கண்ணுக்கு தெரியாத சில விஷ கிருமிகளால சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இப்போ கூட சமீபத்தில் பேசும்போது கூட லாஸ்ட் டைம் வெளியில் போயிட்டு வரும்போது கூட நம்ம ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. நெபுலா வைரஸ்ன்னு ஏதோ ஒன்று பரவிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி சில வைரஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்த ஒரு 139 நாட்கள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் மக்கள் கவனமா இருக்கணும். கொஞ்சம் சுத்தத்தோடும் சுகாதாரத்தோடும் இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இப்ப இயற்கை சீற்றங்கள் அது எப்படி சார் இருக்கும்? மழை இப்ப இனி வர காலங்கள்ல வந்து மழை பெய்யும் பயங்கரமா. அது வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா வானிலை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது எப்படி? நவகிரகத்துல கோச்சார ரீதியான நகர்வுகள்ல ஏற்கனவே சனியினுடைய மனையில ராகு பகவான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. ம். ஸோ பொதுவா சனி ம். ராகு சேரக்கூடிய நேரம் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அல்லது சனியோட மனையில ராகு எப்பெல்லாம் டிராவல் பண்றாரோ அப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றங்களையும் விரும்பத்தகாத சில ம். நிகழ்வுகளும் நடக்கக்கூடியதை கண்கூட சமீபத்திய நாட்களுடைய வரலாறுகளில் நம்ம பார்த்துருப்போம். ம். ஸோ அதே மாதிரி தான் அந்த பாஸ்ட்ல நிறைய ஃப்ளைட்டு அந்த கிராஷஸாக இருக்கட்டும், ஸோ உள்நாட்டு போர் நிறைய இடத்துல நடந்ததை பார்த்தோம். ம். இப்போ இந்த சனியினுடைய வக்கரம் குருவோட வீட்டில் நடக்கிறதுனாலும் சூரியன் மனையில கேது இருந்து சூரிய கிரகண தோஷம் இருக்கிறதுனாலும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு அடுத்த 139 நாள்ல 100% இருக்கு. ம். சமீபத்தில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் வெனிசுலா நாட்டில் எதிர்பார்த்திராத ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்ததை நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த எல்னினோ சுழற்சியை பற்றி இப்போ சமீபத்தில் இந்த வீடியோ நம்ம பேசும்பொழுது எல்லாரும் பேசுறதும் நம்ம கேள்விப்படுறோம். பசிபிக் பெருங்கடல் சார்ந்த விஷயங்களில் அந்த வெப்பநிலையினுடைய நீரோட்டம் அதிகரிக்கிறதுனாலும் அந்த பகுதியில் வெப்பநிலை அதிகமாகிறதுனாலும் ஸோ ஒரு மிகப்பெரிய வறட்சியை பொதுவாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சந்திக்கும், ஒரு பெரும் மழையை பார்க்கும், பெரும் வெள்ளத்தை பார்க்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சியும் எச்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனியினுடைய வக்கரமும் அதை உணர்த்துகிறது. அடுத்த 139 நாட்கள்ல எதிர்பாராத நிலநடுக்கங்களும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெப்பநிலை உயரக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அதே மாதிரி மழை பொழிவும் சரி அடுத்த ஒரு 5 மாதத்துல திடீர்னு மழையே இல்லாத இடத்துல அடிச்சு துவைக்க போகுது. ம். திடீர்னு மழை இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வறட்சியை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மக்கள் தயாரா இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பருவ காலங்கள் மாறுபாடு இருக்குமா இது? பருவகால மாற்றம் அப்படின்றத விட இப்போதைக்கு இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து பொதுவாகவே எப்பொழுதுமே சில விஷயங்கள் நமக்கு கடவுள் உணர்த்துவார். இப்போ கடகத்துல சந்திரனோட மனையில குரு பகவான் இருக்காரு. குருவோட வீட்டில் சனி பகவான் இருந்து இப்போ வக்ரம் அடைய போறார். ஏற்கனவே சூரியனோட கேது சேர்ந்து சூரிய கிரகண தோஷம், சூரியனுடைய மனையில கேது உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி சனி மனையில ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் டிராவல் பண்ணக்கூடிய அடிப்படையில் அதே மாதிரி இப்போ ராஜ கிரகங்கள் 4 கிரகங்களுமே பக்கத்துல ஒன்னோடு ஒன்று இந்த காலத்துல தொடர்பு பட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றங்களும் ஸோ நவகிரகத்தினுடைய தாக்கம் தான் மனுஷ வாழ்க்கையில நம்ம லைஃபையே நடத்திக்கிட்டு போகுதுன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். சூரியனுடைய வெளிச்சம் மேலே படுறதுனால சூரியன் என்னன்னு நமக்கு தெரியுது. சந்திரனோட வெளிச்சத்தை நம்ம நைட்டில் பார்க்கறதுனால சந்திரனுடைய தாக்கம், சந்திரன்னா ஒரு நில ஒளிப்பா இதமாக இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு உணர்வு இருக்குது. சனிக்கு ஒரு உணர்வு இருக்குது, ராகு பகவானுக்கு ஒன்று இருக்குது, கேதுக்கு ஒன்று இருக்குது, சுக்கிரனுக்கு ஒரு தன்மை இருக்கிறது, செவ்வாய்க்கு ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ வளிமண்டலத்தில் வான சாஸ்திரத்தில் இயங்கக்கூடிய நவகிரகங்களுடைய நகர்வு அந்த கிரகம் கண்ணுக்கு தெரியாமல் ஏன் இங்கே கூட நம்ம மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த சனி வகரத்துக்கு வரக்கூடிய காலம் என்பது இயற்கை பேரிடர்களையும் இயற்கை சீற்றங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்த ஒரு 5 மாத காலத்திற்கு அனைவரும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் இப்போ நம்ம பேசுறது ஜூலையில் இருந்தாலும் 5 மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்
ஏன் நம்ம சென்னையை கூட சரிதான், ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஆட்கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது திடீர்னு ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டு ஒரு புயல் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் இது இயற்கையில் வானிலை ஒரு பக்கம் சொன்னாலும் சனியினுடைய நகர்வை பொறுத்து, கோச்சார ரீதியாக குரு ராகுவினுடைய தன்மைகளை பொறுத்து இந்த விஷயத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையிலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்காக தான் இந்த கிரகங்களும் நமக்கு உணர்த்துது.